சாதன சதுஷ்டயத்தோட தத்துவ விசாரத்துல ஈடுபடணும். சில பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு சாதன சதுஷ்டயம் கம்மியா இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா மீண்டும் விசாரம் செய்ய செய்ய பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த தகுதி வளர்ந்துடும். விசாரத்தோட நேரடி பலன் பார்த்தீங்கன்னா ஞானத்தை கொடுக்கறது. அவாந்தர பலன் அதாவது இன்டைரக்ட் பலன் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தகுதியை வளர்த்துறது. உதாரணத்துக்கு நான் ஒரு குருவை அப்ரோச் பண்ணி அவரோட சத்சங்கத்துல நான் ஈடுபடுறேன். குரு என்ன பண்ணுவாரு? அவர் சிரவணம் மனனம் ரெண்டுமே அவர் பண்ணிடுவார். எனக்கு விவேகம் வைராகியம் பற்றிய அறிவுலாம் எனக்கு கொடுத்துருவாரு. அவரோட ஸ்பீச்சை பார்த்தீங்கன்னா நான் 1 hour தொடர்ந்து கேட்கறேன். அப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு மன ஒருமைப்பாடு வந்துடும். இப்ப நான் குருவை பார்க்க போறதுன்னா நான் கோயிலுக்கு கிளம்புற மாதிரி கிளம்பி போவேன். அப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு மன தூய்மை வந்துடும். தப்பான சங்கத்துல இருந்து நான் விடுபட்டுடுவேன். இப்போ விசாரத்துல 2 பலன் பார்த்தோம். ஒண்ணு, எந்த வஸ்துவை பத்தி நம்ம விசாரம் செய்யறோமோ அதை பத்தி அறிவு. 2வது, தத்துவ விசாரம் பண்றதுக்கான தகுதியை நம்ம அடைவோம். அதனாலதான் பாத்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு ஸ்பீச்சை கேட்டிருப்போம். அப்போ நம்மளுக்கு அது புரியாது. இப்ப கேட்கும்போது எனக்கு நல்லா புரியுதுன்னு சொல்லுவோம். காரணம் என்னன்னா நம்ம மனசு இப்ப குவாலிஃபை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்படி சாஸ்திரம், குரு இவங்க கூட சேர்ந்து நம்ம விசாரம் செய்ய செய்ய சாதன சதுஷ்டியம் நம்மளுக்கு வளர்ந்துடும்.